ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். பட் இது வந்து ஒரு யூஷுவலான ப்ராடக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் நான் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் யூஷுவலான அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இல்லை எந்த ஒரு இந்தியன் வெப்சைட்லேருந்தையோ இது நான் எடுக்கல மக்களே. எஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட்லேருந்து தான் மக்கள் எடுத்திருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை, பட் அமேசானு இனிமேல் சில வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வெப்சைட்ஸே பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து பார்த்தீங்கன்னா அக்வயர் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அதில் இல்லைன்னு சொல்லலை. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அமேசான்லேயே எடுத்திருக்கேன். அவங்க இன்டர்நேஷ்னல் ஷிப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நாள்லாம் எடுத்திருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் பியூராகவே நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன் மக்களே. ஓகேலா, விச் இஸ் அ வெரி வெரி ஓல்டு வெப்சைட் அண்ட் ரொம்ப நாளாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வெப்சைட் அது. ஸோ அதில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அன்பேக்கிங் பார்ப்பீங்க. அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ்லேருந்து எடுக்கும்போது நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணும், வாட் ஆர் த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் யூ ஹவ் டு டேக்கு. ஓகேங்களா, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் இஷ்யூஸு, எவ்வளோ நாள் வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, என்ன மாதிரி கண்ட்ரிக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது, எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னென்ன தெரிஞ்ச டீட்டெயில்ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எப்பவுமே அதான் நான் அப்படி தான் பண்ணுவேன். இந்த வீடியோவில் அப்படி தான் இருக்க போகுது. சில டீட்டெயில்ஸ் தெரியலைன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கே அது தெரியாது. தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க மக்களே, வீடியோவில் பார்க்கலாம். அது என்ன வெப்சைட்டு அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் மக்களே. லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, ஸோ உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் என்ன ஒரு வெப்சைட், அது என்ன இன்டர்நேஷ்னல் வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து ரொம்ப பழையான ஒரு வெப்சைட், ரொம்ப பழமையான ஒரு வெப்சைட்டு. சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்லேயே லைக் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டாக எடுக்கக்கூடிய ஒரு ஒரு வெப்சைட்டாக இது வந்து பல வருஷங்களாக இருக்குது. எல்லாத்துக்கும் முன்னோடினே சொல்லலாம். ஆமாம் மக்களே, வேறு எதுவும் கிடையாது, நம்மளோட eBay.com அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு ப்ராடக்டை. ஓகேங்களா, பட் eBayலேருந்து இதுதான் என்னோட முதல் ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் eBayலேருந்து எடுத்திருக்கேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்கேன். எப்படிடா எடுத்திருக்கேன், அப்போ இது திஸ் இஸ் நாட் அ நியூ ஒன், இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்களே, eBay.comல தான் இதான் என்னோட முதல் ப்ராடக்ட். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எடுத்தது எதுலேருந்துனா eBay இந்தியாவிலேருந்து எடுத்திருக்கேன் மக்களே. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், eBay இந்தியா பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2008 or 2009 வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில். நான் வந்து eBay இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 2011 எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2018 நம்மளுக்கு eBay வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நான் நிறையவே ப்ராடக்ட்ஸ் நான் eBayலேருந்து எடுத்தேன். இன்ஃபேக்ட் கரெக்டாக டேட் ஞாபகம் இல்லை, ஐ திங்க் ஜூலை 31 2018 eBayயோட ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து ஆகஸ்ட் 2 எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணாங்க. கடைசி முடியும் போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து அங்கேருந்து எடுத்திருந்தேன். இன்னுமே அந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே. ஸோ எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ eBayவே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மக்களே. பட் eBay வந்து ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருந்தது. பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்காத ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு eBayல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா eBayல நான் எடுத்திருந்தேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்திருந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதை தாண்டி eBay மட்டும் இல்லாமல் eBay இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான் ருபீஸ் தான் மென்ஷன் பண்ணுவாங்க, எல்லாமே வந்திருக்கும். பட் அதை தாண்டி eBayல வந்து eBay குளோபல் ஈஸி பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல்லேருந்து எடுக்கலாம். ஃப்ரம் யூஎஸ், சைனா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்டர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்கேன்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் அதுவும் இருக்கும் பேசிக்கலாகவே. அது மாதிரி தான் நான் வந்து அந்த ஆர்டர்ஸை நான் எடுத்திருக்கேன். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கு. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். ஐ மீன் ப்ராடக்ட் மீன்ஸ் என்னோட தப்புனால ஃபெயிலியர். அதெல்லாமே இந்த வெப்சைட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வந்து அதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதை தாண்டி வந்து எஸ், அதாவது வந்து ப்ராடக்ட் வந்து சேர்ந்த வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு எனக்கு அந்த eBay குளோபல் ஈஸி பையில். ஓகேங்களா, பட் அதுக்கப்புறம் eBay ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் என்னால் eBayலேருந்து எடுக்கவே முடியல மக்களே. பட் அதுக்கப்புறம் நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் இருக்குது. அது வந்து இந்தியன் பேஸ்ட் இன்டர்நேஷ்னல் வெப்சைட்னு சொல்லலாம். லைக் கார்ட் டு இந்தியா இருக்குது, ஆர்டர் டு இந்தியா இருக்குது. இந்த மாதிரி சில வெப்சைட்ஸ்லேருந்து நான் வந்து இன்டர்நேஷ்னல் எடுத்திருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் நான் யூஸ் பண்ண மக்களே, பேர் ஞாபகம் இல்லையே, ஈஸி பையா ஆன்ஷாப்.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் எடுத்தேன். இன்னும் எனக்கு அந்த ரீஃபண்ட் வரல. ப்ராடக்ட் வந்து சேரல, இன்டர்நேஷ்னல் வெப்சைட் தான் அது, ப்ராடக்ட் வந்து சேரல, ரீஃபண்டும் எனக்கு வரல. ஸோ அது நான் அப்புறம் சொல்கிறேன், அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக தான் வந்து சேர்ந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் சரி ஓகே நம்ம eBayலேருந்து ஏன் டேரெக்டாக எடுக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன் மக்களே. ஆக்சுவலாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு பெல்ட் பக்கல். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை தான் நான் எடுத்திருக்கேன். $8, அதாவது $8.39 இதை நான் வந்து எடுத்திருக்கேன் மக்களே. நம்ம இந்தியன் மணி போட்டு சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் $721 வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்நேஷ்னலி ஷிப் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் கீழே பாருங்கள்,
ஆகஸ்ட் 2018. எஸ், ஒரு G-Shock வாட்ச் எடுத்திருந்த மக்களே 3380 ரூபாய்க்கு. அப்போவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக அது டூப்ளிகேட் வாட்ச் தான். அப்புறம் வந்து காப்பி வாட்சே இவ்வளோ விலை கிடச்சிது. ஸோ காப்பி G-Shock வச்சிங்கன்னா அப்போ நான் எடுத்திருந்தேன் மக்களே 2018 ஆகஸ்ட். பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஜூலை நான் எடுத்திருந்தேன். அது ஜூலையோ ஆகஸ்ட் நினைக்கிறேன், ஷூராக தெரியல. பட் அந்த சமயத்தில் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து பெட்ரோல் 3D குரோம். இன்னும் ஆக்சுவலி யூஸ் பண்ணாமல் கிடையாது. ஜூலை 2018 எடுத்தது. இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈபேலேருந்து ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஈபே இந்தியா இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஈபே இந்தியா இல்லாதனால அதனால் ஃபோட்டோஸ் எதுவுமே அந்த மென்ஷன் ஆகாது. ஏன்னா அந்த வெப்சைட்டே ஷட் டவுன்றதுனால. பட் இங்கே பாருங்கள், இப்போதைக்கு நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் இது தான். ஓகேங்களா, ஃப்ரம் சைனா. ஓகேங்களா, இது வந்து சைனாலேருந்து நான் இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபார் திஸ் மச் டாலர்ஸ். ஓகேங்களா, ஸோ வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் இது தான். பேக்கிங் அந்தளவுக்கு சரியாக இல்லை, அந்தளவுக்கு ஓகேவா இல்லை, பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஓகேங்களா, இது வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் கடந்து வந்திருக்கும் மக்களே. நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டேஜஸ் கடந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்திருக்கு. இப்படி வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ வாங்க இப்போ ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் காட்டினல இந்த பக்கல் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எடுத்திருக்கேன்னா, ஏன்டா இந்த பக்கல் உங்களுக்கு வந்து இந்தியாவில் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்தியாவில் கிடச்சிது. எப்போனா பேக் இன் பார்த்தீங்கன்னா 2018 நான் எடுத்திருக்கேன். 18 19 நான் வந்து எடுத்த மக்களே. கிட்டத்தட்ட சிமிலர் பக்கல் இது இருக்குது பாருங்கள், காட்டுறேன். இது பார்த்தீங்களா, சிமிலர் பக்கல். இது வந்து நான் வந்து 2019 எடுத்தேன். ஆக்சுவலாக எங்கே இருந்துன்னா நம்ம அமேசான் இந்தியாவில் தான் எடுத்தேன். அப்போ இருந்தது எவ்வளோனா 1300 சம்திங் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் இந்தியாவிலேருந்து எடுத்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது இது அமேசானில் கிடையாது. நான் தேடி பார்த்தேன், அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்னென்ன வெப்சைட்ஸ்லையும் தேடி பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு இந்த பக்கல், எனக்கு எஸ்பெஷலி இந்த பக்கல் தான் வேணும். பெல்ட்டு கூட வேணாம், பக்கல் எனக்கு வேணும், கிடைக்கல. ஏன்னா இது அவ்வளோ வந்து எக்கனாமிக்கலி அவ்வளோ வந்து ஒரு எக்கனாமிக்கல்னு சொல்கிறத விட என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பக்கல். ரொம்ப ஈஸி டு யூஸ், ஃப்ரெண்ட்லியான ஒரு பக்கல். மிலிட்ரி பக்கல்னு சொல்லுவாங்க, இது லாக்கிங் டைப் மிலிட்ரி பக்கல். பட் இப்போ இது வந்து கிடைக்கல. ஸோ அதனால் தான் ஃபைனலி வேறு வழியே இல்லாமல் எனக்கு வந்து ஈபேலேருந்து ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதனால் தான் நான் ஈபேலேருந்து எடுத்திருக்கிறேன் மக்களே. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் எப்படி இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ணது கரெக்டாக தான் வந்திருக்கா, குவாலிட்டி வைஸ் ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேக்கிங். பின்னாடி டீட்டெயில்ஸ் இருக்குன்றனால நான் காட்ட முடியாது. ஸோ அன்பேக் பண்ணிவிடுவோம். இது வந்து எனக்கு வந்து ஷிப் பண்ண எவ்வளோ நாள் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, என்னடா ஒட்டிட்டிங்களா, கரெக்டாவீங்களா, என்னடா பண்ணியிருக்கீங்க? ஓகே ஃபைன். ஓகே, அதாவது ஏர் கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. நைஸ், நல்லா இருக்கேன் இந்த பேக்கிங். டிஃப்ரெண்ட்டாக இந்தியாவில் இருந்தால் பேக்கிங் வரவே வராது. அதாவது ஏர் கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க மக்களே, அப்படியே கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆயிருக்கு. மேலே எதுவும் பேப்பரை போட்டு விட்டுருக்கேனுங்க, இது என்னன்னு தெரியல. பேப்பரா என்னது? ஆமாம், பேப்பர் தான். ஓகே, டீசன்ட் பேக்கிங் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் கைஸ், இது பார்த்தீங்களா, இதுதான் அந்த பக்கல். சார் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கம்பேர் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ சேம் சைஸ் தான் தெரிஞ்சிருக்கும். அண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இங்கே பாருங்கள், திக்னஸ் எல்லாமே வந்து அதே தான் இருக்கும். லாக்கிங் மெக்கானிசமோட எல்லாம் வந்துடும். ஆனால் என்னென்னா இதில் இந்த டிசைன் இருந்தது. நான் இது மாதிரி தேடினேன், நேவி சீல் இல்லை மெரீன் இந்த மாதிரி டிசைன் தேடினேன், இருந்தது. பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் மாட்டிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா யூஎஸ் மரீன்றது பிளாக் கலரில் மாட்டிக்கிச்சு. அதனால் எனக்கு கிடைக்கல. கரெக்டாக எக்ஸாக்ட்லி த சேம் ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கல மக்களே. ஸோ அதனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த மாதிரி எடுக்க தான் போச்சு. ஃபைன், இது எனக்கு பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லை இந்த டிசைன். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி டைப் தான் தேவைப்படுது. ஸோ நான் எடுத்தேன் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வேணால் போட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட் நான் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து நம்மளோட அமேசான் இந்தியாவிலேருந்து எடுத்திருந்தேன். பட் அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. அதுக்கான ரிவ்யூ வந்து நான் வந்து எடுக்க முடியல. இது ரொம்ப நாளாக நான் எடுக்கலையா, நான் ரொம்ப டைட்டாக இருக்கு. எப்படி எடுக்கணும் அதை? ஆமாம், இப்படி தான் எடுக்கணும். யா, ஸோ போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அது ப்ராப்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஸ், இதில் போட்டுட்டு உள்ளே விட்டுட்டு சரியான டைட்டாக இருக்குது.
சரியான டைட்டாக இருக்குது கைஸ். நான் அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஏன்னா வந்து கரெக்டாக அது உள்ளே போய் உட்காரணும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா இது போய் லாக் ஆகுதா மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி உள்ளே போட்டுட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம் கைஸ். இதுவே செம்ம டைட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான், இப்படி லாக் ஆகிட்டா பர்ஃபெக்டாக போய் உட்காந்துடும். செம்ம டைட்டாக உட்காந்துருச்சு. ஆக்சுவலாக வெளியே வரவே வராது. ஸோ அதுக்கு தான் கைஸ் பற்றி இதை நான் எடுத்திருக்கேன். இதை அப்புறம் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இது வரல இப்போதைக்கு, ரொம்ப டைட்டாக இருக்குது. எஸ், ஸோ இப்படி இருங்க, அன்லாக் பண்ணிக்கலாம் மக்களே. இங்கே பண்ணி பாருங்கள். இதுக்கான அந்த இதுவே போயிடுச்சுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி அமுதி இந்த இடத்துல தான் கரெக்டாக உட்காரான்ட்டு பாருங்க. இந்த இடத்துல ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிசைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நான் போயிட்டு அப்புறம் வந்து ஏதாவது ஹேமர் வச்சோ இல்லை வந்து நம்மளோட கிளிப்பர் வச்சோ நான் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ எஸ், இதாங்க எஸ் ப்ராடக்ட்டு. இங்கெல்லாம் லைட்டாக உடஞ்சிருக்கா இல்லை ப்ராடக்டே அப்படி தானே எனக்கு தெரியல. பட் ஓகே தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ப்ராடக்ட் இஸ் குட். இதே பார்த்தீங்கன்னா லோக்கல் மேடு ப்ராடக்ட் வந்துருந்துன்னா கண்டிப்பாக அந்த குபேராக இருக்கும். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக இப்போ இந்த பக்கல் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், நான் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல உடஞ்சிருச்சு தெரியுதா. அதனால தான் இந்த லூஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக நான் அரல் லைட் போட்டு ஒட்டலாம்னு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரில. ஸோ இது வந்து எல்லாமே ஸ்க்ரூஸ் ப்ராப்பராக இருக்குது கைஸ். ஓகேங்களா. ஸோ குவாலிட்டி வைஸ் இந்த ஒரு பக்கல் சரியான பக்கல். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இன்னொன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். வேறு ஏதாவது டிசைன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். பார்க்கலாம், எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கான ரிவ்யூ கைட் நான் கொடுக்குறேன். சேம் ஈபேலேருந்து எடுக்கலாம். ஏன்னா ஈபே இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு எனக்கு ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ எஸ் கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து நேராக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். எல்லாம் அனுப்பிங்க. ஓகே, ஈபேலேருந்து எடுத்துட்டா மட்டும் என்னடா, ஈபேலேருந்து எடுத்துட்டா அமேசான் மாதிரி தானே பர்ஃபெக்டாக வந்து ப்ராடக்ட் வந்து சேர்ந்துரும் தானடா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை மக்களே, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஈபே வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு வெப்சைட் தான். ஈபே மட்டும் இல்லை, நான் சொல்கிறது வந்து நிறைய இந்த மாதிரி யூபை இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து இன்டர்நேஷ்னலி எடுக்கக்கூடிய வந்து கொஞ்சம் வெப்சைட்ஸ், பேங்கோடு இது மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து சேர்ந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்து சேர்ந்துட்டாலுமே நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் கரெக்டாக வந்திருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி வந்து சரி ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருச்சு, தப்பான ப்ராடக்ட் வந்துருச்சு, நம்ம வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து அஷ்யூர்டாக சொல்ல முடியாது மக்களே. ஸோ பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே வாங்க இப்போ அடுத்த இந்த ஒரு ஸ்க்ரீனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை சேஃபாக நீங்கள் ஷாப் பண்ணணும் ஃப்ரம் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து எஸ்பெஷலி eBay.com வந்து எப்படி வந்து சேஃபாக நீங்கள் வந்து ஷாப் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தாண்டி சில பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து சேர எவ்வளோ நாள் ஆச்சு, என்னென்ன மைல் ஸ்டோன்ஸ்லாம் தாண்டி வந்துச்சு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ நேரம் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, வெல்கம் பேக் டு தி ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே மக்களே, வெல்கம் பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து அன்பாக்சிங் ஆஃப் தி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட eBayலேருந்து நம்ம எடுத்த அன்பாக்சிங் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம அந்த மொத்த டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். லைக் எப்படி வந்து நீங்கள் சேஃபாக நீங்கள் eBayவோ இல்லை அந்த மாதிரி சிமிலரான வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் சேஃபாக. ஓகேங்களா. அதை தாண்டி நான் என்னென்னலாம் சந்தித்தேன், லைக் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போச்சு அப்படின்றத எல்லாமே சொல்கிறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், பாயிண்ட்ஸ் ரிமெம்பர், டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க மக்களே கண்டினியூவாக பேசலாம். ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி விஷயம் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக சத்தங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் அதை மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலுமே சிலதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்ததுன்னா தயவுசெய்து அதை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ போகலாமா. ஸோ ஒன்றும் மக்களே, கூகுளுக்கு வந்துடுங்க. கூகுளுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து eBay அப்படின்னு போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, அதை பாருங்க, eBay அப்படின்னு வெப்சைட் இருக்குது. இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கான வெர்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து eBay.com இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, www.ebay.com. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. லைக் இப்போ கனடா அப்படின்னா ebay.ca அப்படின்னு போடணும். அதேமாதிரி லண்டன் அப்படின்னா லைக் யூகே அப்படின்னா eBay.ukன்னு போடணும். ஸோ அது வந்து லண்டனுக்கான வெப்சைட்டு. இந்தியாவிலையும் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், eBay.india அப்படின்னு சொல்லிட்டு eBay.in அப்படின்னு போட்டிங்கன்னா eBay இந்தியாவுக்கு போயிடும். பட் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் இது வந்து ஒரு காமனான ஒரு வெப்சைட் தான் மக்களே. eBay.comன்றது காமனான வெப்சைட் தான். உலகத்துலேருந்து எங்கே வேணால் நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க, உள்ளே போயிருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு eBay வந்துடும். இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட் போயிடுறீங்களா வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எடுக்கணும். இப்போ உங்கள் மைண்டில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 மக்களே, இது வந்து eBay இந்த மாதிரி eBayக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான் இது.
ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் என்ன ஒரு ப்ராடக்ட்டை எடுக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. ஓகேலா, லைக் வாட் இஸ் தி ப்ராடக்ட் யூ கான் டேக். ஏன்னா இப்போ அமேசான் வச்சுக்கோங்களேன், அமேசானில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்த்தாலுமே, அமேசான் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கட்டும், என்ன ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்களோ நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நீங்கள் ஈபேவாக இருக்கட்டும், இல்லை யூபையாக இருக்கட்டும், இல்லை மாதிரி சில பேங்கோடு இந்த மாதிரி சில வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்ததெல்லாம் நீங்கள் எடுத்துட முடியாது. ஏன்னா அந்தந்த நாட்டுக்கான கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது மகளே. கஸ்டம்ஸ் அண்ட் இம்போர்ட் டியூட்டி, இம்போர்ட் ரிலேட்டட் சில விஷயங்கள் இருக்குது. எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறீங்களோ, ஒரு ஃப்ளைட்டில் போய் ஏறுறீங்களோ, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறீங்களோ, ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதே தான் மக்களே இங்கேயும் ஃபாலோ ஆகும். அந்த சேம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டர் எடுத்துகிட்டு போக முடியாது, கத்தி எடுத்துகிட்டு போக முடியாது, கன் எடுத்துகிட்டு போக முடியாது, கேஸ் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சில கண்ட்ரீஸ்லாம் அதான் அலௌடு, ஆனால் சில கண்ட்ரீஸ்லாம் அதெல்லாம் வந்து அலௌடு கிடையாது. இது வந்து கஸ்டம்ஸ்குள்ளேயே சில சமயம் மாறும், சில சமயம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சில அப்டேட் பண்ண மாட்டாங்க, சில சமயம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க, இந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுக்கிறோமே இது வந்து இன்டர்நேஷனல் ஷிப் ஆகுமா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்திருக்கேன்ல, நான் காட்டினில் உங்களுக்கு பக்கல். ஸோ அந்த பக்கல் இப்போ நான் இது வந்து அந்த ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே போட்டிருக்கு பாருங்கள், யூ பாட் திஸ் ஐட்டம். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிளாத்திங் ரிலேட்டட் ஐட்டம், சரிங்களா. இது வந்து கிளாத்திங் ரிலேட்டட் ஆக்சசரிஸ். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையில் நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி கிளாத்திங் ஐட்டம்ஸு, லெதர் ரிலேட்டட் ஐட்டம்ஸு, ஷூஸு, பெல்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனு, லேப்டாப்பு, ஃபோன் ஆக்சசரிஸு, லேப்டாப் ஆக்சசரிஸு, ஓகேலா, அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, மியூசிக் சிஸ்டம்ஸு, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது தாண்டி வந்து நீங்கள் வந்து இப்போது நிறைய வந்து டாய்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே கேட்டகரியில் போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அத்தனை ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கேட்டகரி ஓப்பன் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் சில ஐட்டம்ஸ் இருக்குது மக்களே, இதில் நீங்கள் தொட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைஃப்ஸ், கத்தி நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாது. அந்த கத்தின்றது ஒரு வெப்பனாக கன்சிடர் பண்ணுது. ஸோ அப்படின்றதுனால அதை நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ கத்தி, லைட்டர்ஸு, கேஸ் ரிலேட்டட், இன்ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ், கேஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸு, அப்புறம் ஹியூமன் ஆர்கன்ஸ், மோஸ்ட்லி ஹியூமன் ஆர்கன்ஸ்லாம் நம்மளுக்கு ஈவேல வராது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஹியூமன் ஆர்கன்ஸு, ட்ரக் ரிலேட்டட் ஐட்டம்ஸு, ஓகேங்களா. ஏன் நம்மளோட இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேட்டலைட் ஃபோன் ஒன்று இருக்குது, அது கூட நம்ம நாட்டில் பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் பேன் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி சில வந்து இல்லீகல் அண்ட் பார்த்தீங்கன்னா சில வெப்பன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பேண்ட் மக்களே டு இம்போர்ட், விச் மே காஸ் எனி இன்ஜுரி ஆர் டேஞ்சர்ஸ் டு தி சொசைட்டி. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்போர்ட்டில் வராது, இம்போர்ட் நீங்கள் பண்ண முடியாது. என்ன ஐட்டம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகேல, ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் சர்ச்னு போடுங்க, இப்போ நைஃப்ஸ்ன்னு போடுறோம் வச்சுக்கோங்களேன், நைஃப்னு போடுறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 0 ரிசல்ட்ஸ் ஃபார் நைஃப்னு வந்துருச்சு பாருங்கள். இதாங்க எஸ். அதாவது நம்மளோட eBay வந்து இந்த ebay.com ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி ஓகே இவன் வந்து இந்தியாவிலேருந்து இவன் வந்து சர்ச் பண்ணுறான். ஸோ அதனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நைஃப் வந்து எந்த ஒரு கண்ட்ரிலேருந்து ஷிப் பண்ண மாட்டாங்க, கஸ்டம்ஸ் இஷ்யூஸ் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த செல்லரே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நைஃப் வந்து ஷிப் பண்ண மாட்டான் அப்படின்றது காட்டி இங்கே பார்த்தீங்கன்னா 0 ரிசல்ட்ஸ் காட்டிடும் மக்களே. இட் will ஆட்டோமேட்டிக்லி ஷோ 0 ரிசல்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் நைஃப் எடுக்க முடியாது. அதை தாண்டி சில ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கீழே வந்து இதை பாருங்கள் காட்டுதா, இந்த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டும். இதை நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஆர்டரும் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதை ஓப்பன் பண்ணுற வச்சுக்கோங்களேன், ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பை நவ் எல்லாமே காட்டிடும். பட் பிரச்சனை என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னா, மோஸ்ட்லி இப்போ நீங்கள் இப்போ பை நவுன் போட்டிருக்கு, இங்கே கீழே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிப்பிங் ஹேண்ட்லிங்கில் போனீங்கன்னா இந்தியா ஷிப் டு இந்தியாலாம் காட்டும். இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஷிப்பிங் டு இந்தியா அப்படின்லாம், பேண்டு கேனாட் பி ஷிப்டுலாம் காட்டாது. பட் அதை தாண்டி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெண்டு விஷயம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னென்னா, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வராது, அதாவது அவங்க அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுவாங்க, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இது ஒன்று நடக்கும். இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னா, சில செல்லர்ஸ், இப்போ மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் தே வில் பி அவேர். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய செல்லர் வச்சுக்கோங்களேன், இப்போ இவங்க வந்து குட்டி செல்லர், இங்கே பாருங்களேன், அதெல்லாம் அவங்க அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ குட்டி செல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவேராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே பெரிய செல்லர் ஓகேலா, அது மாதிரி அதுவும் கடையே வச்சுருப்பான், ஆன்லைன் ஷாப்பிங் கடையே வச்சுருப்பான். இப்போ குட்டி செல்லர் பெரிய செல்லர்னு ஒன்று இருக்குது மக்களே, அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்பயே சொன்னால் தான் அது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும், அப்போ தான் அப்புறம் பேசும்போது அது புரியும் உங்களுக்கு. சின்ன செல்லர்ஸ்னு ஒன்று இருக்காங்க, குட்டி செல்லர்ஸ்னு ஒன்று இருக்காங்க, பெரிய செல்லர்ஸ் அதாவது லார்ஜ் அண்ட் பிக் செல்லர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இண்டிவிஜுவல்ஸ்னும் இங்கே இருக்காங்க ஈபேல இண்டிவிஜுவல்ஸ். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் யூடியூப் பார்க்குறவங்க ஒரு இண்டிவிஜுவல். ஸோ இது இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க நீங்கள் செல் பண்ணிக்கலாம். நம்ம அமேசானில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஜிஎஸ்டி இருக்கிறவங்க தான் செல் பண்ணுறதுல, அப்படிலாம் கிடையாது. ஈபேல யார் வேணால் செல் பண்ணலாம். நீங்கள் கூட ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அதுக்கு பிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணி நீங்கள் செல்லும் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக செல் பண்ணுறவனுக்கு மோஸ்ட்லி நம்ம இந்தியாவை பற்றி தெரிய
வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவனுக்கு இந்தியா பற்றியே தெரியாத போது இந்தியா கஸ்டம்ஸை பற்றி தெரியுமா? தெரியாது. ஸோ அவன் என்ன பண்ணிடுவானா, மோஸ்ட்லி இப்போ இந்த மாதிரி வந்து குட்டி செல்லர்னு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன பண்ணிடுவானா மறந்து போய் ஷிப் பண்ணி விட்டுருவான். அமெரிக்காவோ இல்லாமல் சைனாவோ அந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து சப்போஸ் இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஷிப்பும் ஆயிரும் அங்கேருந்து. ஆனால் அங்கேருந்து ஷிப் ஆகிட்டு நம்மளோட பார்டருக்கு இறங்கும் போது இங்கே கஸ்டம்ஸை பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆகும். கஸ்டம்ஸில் பேன் பண்ணிவிடுவாங்க. கஸ்டம்ஸில் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே தூக்கி செக்ரிகேட் பண்ணி வச்சுருவாங்க, பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் யூ வில் நாட் பி ஏபிள் டு see the product at all. இது இன்னும் சீரியஸான இஷ்யூ வந்ததுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டுக்கு வந்து தேவையில்லாத அந்த ஐட்டம் நீங்கள் எடுத்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு அரெஸ்ட்டும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே ஒரு ப்ராடக்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதை தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் மோரோவர் கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவே போகும். ஸோ கைண்ட்லி கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். உங்களுக்கு என்ன செக்ஷன் பிடிக்குதோ அந்த செக்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணி பாடலாம். ஓகே தான். ஸோ இதான் கைஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பாயிண்ட் நம்பர் 2 போயிடலாம். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு பெல்ட் பக்கல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெல்ட் பக்கல் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மென்ஸ் பெல்ட் பக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சர்ச் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன். இதான் பாயிண்ட் நம்பர் 2 மக்களே. ஸோ இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா இங்கே போயிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதாவது இந்த வியூவிங் ஆப்ஷன் எப்படின்னு கொண்டு வரணும்னா இப்படி கொண்டு போயிட்டு லிஸ்ட் வியூ போயிருங்க மக்களே. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் வியூ வந்துடும் கைஸ். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்னன்னா என்ன ப்ரைஸ், அதை நீ ப்ரைஸை பார்ப்பீங்க. ஸோ ப்ரைஸ் எனக்கு வந்து ஓகே இது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்பீங்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸு அந்த டிசைன்லாம் பார்த்துருங்க மக்களே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்படி பார்த்துட்டே வரீங்க வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து இது பிடிச்சிருக்குப்பா, சரி இது கூட விட்டுருங்க. இப்போ வேறு ஏதாவது பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த பெல்ட் பக்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பார்ட் தான் மக்களே. இது ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து செல்லரோட டீட்டெயில்ஸ். அந்த யார் வந்து இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுறனோ அதுக்கான டீட்டெயில் மக்களே. ஸோ என்ன ஆகும்னா இப்போ இந்த செல்லர் டீட்டெயில் வச்சுக்கல, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் செல்லரோட பேர், அதாவது பே ட்ரேடிங் போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படிங்களா. இதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செல்லரோட பேர். இதான் வந்து எத்தனை பேர் அவனுக்கு ரேட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்கள். 2000 பேர் வந்து அவனுக்கு ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்கான், ஹவு many percentage ஆஃப் ரேட்டிங் வாங்கியிருக்கான்னா 100% வாங்கியிருக்கான் மக்களே. ஒரே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட எனக்கு தெரிஞ்சவருக்கு இல்லை இவனுக்கு. அதனால தான் 100 பார்த்தீங்கன்னா 100% வந்து இவ்வளோ பேர் ரேட் பண்ணியிருந்தாலுமே 100% ரேட்டிங் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம் மக்களே. இதில் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இதை போட்டிருக்கிற ரேட்டிங் இதுதான் முக்கியம் மக்களே. 97லேருந்து 100 வரைக்கும் அவனுக்கு ரேட்டிங் இருந்தால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் போகலாம். இல்லை 99 மேலே இருந்ததுன்னா 99 to 100னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கண்ணை மூடி நீங்கள் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு நடக்காது. ஓகேங்களா? பட் 97 to 94, அதாவது 94 to 97 இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செல்லர்ஸ் ரொம்ப இருக்க மாட்டாங்க பாருங்கள். இல்லை 98 மேலே தான் இருப்பாங்க, 98, 97 அப்படி தான் இருப்பாங்க. பார்த்துனே இருங்களேன். இந்த 97, 99 நம்மள தான் நிறைய பேர் இருப்பாங்க. எங்கேயாவது ஒருத்தன் 1 இல்லை 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 94, 94 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ 94 to 97ன்றது கொஞ்சம் நீங்கள் ஆராயணும். அவனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி செல்லரை காண்டாக்ட் பண்ணி ஓகே இந்த ப்ராடக்ட் வருமா இல்லையான்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? பட் 94 கீழே இருக்கிறவங்க தயவுசெய்து இந்த ப்ராடக்ட்டை மறந்துடுங்க, வேறு ப்ராடக்ட்டை மூவ் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட எடுக்காதீங்க மக்களே. கைஸ் வேணும்னா சர்ச் பண்ணி பார்க்கலாமா? யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ 90, 91, 85, 80, 82, 93, 94 இருக்காங்களாம் பார்க்கலாம். இந்த ஒரு பேஜில் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் மக்களே. ஏன்னா ஈபே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈபே இருக்க செல்லர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 93லாம் வர வாய்ப்புகள் யாருமே கிடையாது. இப்போலாம் 93, 92லாம் ஈபே இந்தியா இருக்கும்போது அதெல்லாம் இருந்தது. ஏன்னா ஈபே இந்தியா உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது மக்களே. இங்கே பாருங்களேன், யாருமே இல்லை கைஸ். பாருங்களேன், யாருமே கிடைப்போம். ஈவன் 5th பேஜ் கூட பார்ப்போம், சும்மா ஒரு சர்ச்சை போடுவோம். இங்கே பாருங்கள் 99, 96, 99 சாரி யாருமே இருக்க மாட்டாங்க. 99 ஆவேன். ஓகே, ஸோ எஸ் கைஸ் பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சுத்தமாக. ஓகே, இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ 0 ரேட்டிங், ஸோ அதனால் 0% இருக்கும். இது ஒரு இக்னோர் பண்ணுங்க. ஓகே, ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க மக்களே. அதான் சொல்கிறேன், ஈபே வந்து அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த செல்லர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது எந்த வகையில் ஹெல்ப்பாக இருக்கும், ஏன் வந்து இது மாதிரி ரேட்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் மக்களே.
என்னன்னா மோஸ்ட்லி இது வந்து இப்போ நம்மளுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. பட் ஆனால் இப்போ மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க, லோக்கல் பையர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா மோஸ்ட்லி ஏன் இந்த மாதிரி ரேட்டிங் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுக்கணும் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தனை எடுத்துகிட்டு என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்டாக மோஸ்ட்லி இப்போ சேர்ந்துடும். அப்படி பர்ஃபெக்டாக இப்போ சேரலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, இவன் அவனுக்கு ரீஃபண்ட் பண்ணி விட்ருவான், ரீப்ளேஸ்மெண்ட்டும் நடக்கும், ரிட்டர்னும் நடக்கும், எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டிங் வந்து கிடைக்குது. ஓகேலா? இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் வந்து அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக. அது ஏன்றது உங்களுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். பட் அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம ரேட்டிங் கண்டிப்பாக கொடுப்போம்ல, 100% ரேட்டிங். அங்கே தான் மக்களே இவங்கெல்லாம் நிற்கிறாங்க பேசிக்கலாகவே. சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ரேட்டிங் என்றைக்குமே வந்து நிறையவே இருக்கும். சிலவங்க மட்டும் தான் ஃபெயில் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 95% அந்த மாதிரி ரேட்டிங்கில் இருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற பையர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்டர்நேஷனல் பையர்ஸ் தான் மக்களே. நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி எங்கே வாங்க மாட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து ரேட்டிங் எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராப்பராக இருக்கிறதில்ல. பட் ஈபேயில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு செல்லிங் தான் கைஸ் இருக்கும். அவங்க யாருமே ஏமாற்றலாம் மாட்டானுங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டிங் இருக்கும். ஸோ அந்த ரேட்டிங்கை பார்த்துட்டு எடுங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதில் இந்த ரேட்டிங்கில் பாயிண்ட் ரிமூவர் நோட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இதை இவன் எடுத்துக்கோங்களேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கான், கிட்டத்தட்ட வந்து 42,000 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கான். அண்ட் எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ரேட்டிங் வாங்கியிருக்கான் அப்படின்னா 99.4% ரேட்டிங் வாங்கிக்கிறாங்க. இவனை நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம் மக்களே, எந்த ப்ராடக்ட் இருந்தாலுமே வாங்கலாம். ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ஷிப் ஆகலை, இல்லை ஷிப் ஆகிருச்சு, தொலைஞ்சு போச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பான், இல்லை ரீஃபண்ட் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் அவனுக்கு ரேட்டிங் நல்லா இருக்குது இவனுக்கு. ஓகேங்களா? அண்ட் மோரோவர் இவன் பார்த்தா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் சிச்சுவேஷன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இவன் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவான், நம்மளோட ப்ராடக்ட்டும் ஒழுங்காக சேரும். ஏன்னா அவன் ஷிப்மெண்ட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு அவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து நடத்துறது ஆரம்பிச்சு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒரு கோஆர்டினேட்டராக போவான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்ககிட்ட வாங்குறது எந்த ஒரு பயமும் இருக்காது. ஆனால் அதே இப்போ நம்ம கீழே வரும் வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி செல்லர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவன் வந்து 67 இப்போ தான் வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் மோஸ்ட்லி. இல்லை இவன் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவல் செல்லராக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எந்தே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் 20 ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அதை நான் இப்போ காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். காட்ட முடியுமா? காட்ட ட்ரை பண்ணுறேன். இங்கே மேலே பார்த்தா தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கேன், 21 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இதான் என்னோட இண்டிவிஜுவல் ரேட்டிங். ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாகவே நான் 21 வாங்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்கலாம் இருப்பாங்க மக்களே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரேட்டர்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் செல்லர்ஸாக இருப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்டி செல்லராக இருப்பான். இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருப்பான், ஆனால் 100% ரேட்டிங் இருக்கான். ஸோ இவங்ககிட்டயும் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். பட் ஆனால் இஷ்யூஸ் மாதிரி நடந்துருச்சு நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவில் வந்து வாங்கணும் அப்படின்ற போது ஏதாவது ஷிப்பிங்கில் ஏதாவது இஷ்யூ நடந்துருச்சுன்னா அதுக்கான சால்வேஷன் இவங்க கொடுப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதையும் யோசிச்சுக்கோங்க மக்களே. ஸோ இதான் இந்த 2 விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். அதை தாண்டி நீங்கள் இதுதான் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்கலாம். கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் ஃபைன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 2000 மேலே ரேட்டிங் உள்ளவங்க போகிறவங்களுக்கு சூப்பர் பெஸ்ட்டு மக்களே. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ நான் எடுத்துக்கிறது அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி செல்லருக்கு தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட 2000 ரேட்டிங், 4000 ரேட்டிங் அவன் வச்சுருக்கான். நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அவன் பார்த்தீங்கன்னா வந்து 2400 ரேட்டிங்ஸ் வச்சுருக்கான். 99.3% பாசிட்டிவ். ஸோ அதனால் எனக்கு பாசிட்டிவாக எனக்கு ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் நான் வச்சுக்கோங்களேன். இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. ரொம்ப பெருசாக போகுது, மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 3 மக்களே. ஸோ இது 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 3. இப்போ நீங்கள் செல்லர் நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ராடக்டெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் படிங்க, ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸை தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மக்களே. ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவே உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணும். இது வந்து நாட் ஓன்லி இன் நாட் ஓன்லி இன் ஈபே, அமேசான்லையும் இதே தான், ஃப்ளிப்கார்ட்லையும் இதே தான். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர் இருக்கும். ரீசன் என்ன, அவங்க வந்து ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ வந்து ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. பார்த்தோன்னா இங்கே ப்ராடக்ட் ஃபோட்டோ ஒன்று இருக்கும், வந்து சேரது ஒன்று இருக்கும். ப்ராடக்ட் ஃபோட்டோவை இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்கும், 2வது ஃபோட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம மாதிரி இல்லவே இல்லை பாருங்க, எல்லாம் ஒரே ஃபோட்டோ தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் இங்கேயும் மென்ஷன் ஆகலை, ஸோ பிரச்சனை கிடையாது. சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா வந்து டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மக்களே. ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பான். அதை பார்த்தீங்களா இந்த மாதிரி டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறான். இந்த டைமென்ஷனும் அந்த டைமென்ஷனும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. சில சமயம் மேட்ச் ஆகாது. அப்படி மேட்ச் ஆகாதுன்னா அந்த செல்லர்கிட்ட போகாதீங்க. பட் அதை தாண்டி நீங்கள் அந்த செல்லர் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் எந்த தெரிஞ்சிருக்கும் இங்கேயே நீங்கள் அவனை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே பாரு இவன் வந்து இங்கே ஒரு மாதிரி கொடுத்துருக்கான், அங்கே ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கன்ஃபியூஸ் ஸ்டேட் தான் நம்மளுக்கு. இங்கே ஒரு டீட்டெயில் இருக்கும், அங்கே ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி செல்லர் இருந்தானா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை தாண்டி கைஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லும் படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் வாங்குங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது ஈபேயில் நீங்கள் வாங்கினா ரிட்டர்ன் பண்ண முடியாது. இங்கே ரிட்டர்ன் ஆப்ஷன் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே காட்டுறவங்களுக்கு ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா 30 day ரிட்டர்ன்ஸ்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், பையர் பேஸ் ஃபார் தி ரிட்டர்னா. அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையே. இந்த பையர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் ரிட்டர்ன் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் தப்பாக வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ரீசன் என்னென்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலும் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு செல்லர் அப்படின்றதான் அவன் எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருக்கிற லோயஸ்ட்டு இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவன் செல் பண்ணி விடுவான், பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணி விடுவான். ஆனால் இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், டிடிடிசிலாம் கிட்டத்தட்ட வந்து 700 600 சார்ஜ் பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் டு சைனா. இதே அமெரிக்காலாம் போனோன்னா கிட்டத்தட்ட 2000 5000 ஆகிடும் ஒரு ஷிப்மெண்ட் மட்டுமே. ஒரே ஒரு கொரியர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ காஸ்ட்லி நீங்கள் போட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? இப்போ இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா $8 8.39 தட் இஸ் க்ளோஸ் to 721 rupees. இந்த 721 rupees போட்டு தான் நீங்கள் ஷிப்மெண்ட்டே பண்ணி விடுவீங்க அவனுக்கு ரிட்டன். இப்போ ரிட்டன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 720 நீங்கள் பே பண்ணணும். டிடிடிசிக்கு கிட்டத்தட்ட 700 சம்திங் நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் ரிட்டன் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு லாபம் இல்லை, நஷ்டம் தான். உங்களுக்கு $700 நஷ்டம். ஏன்னா அவன் அமிச்சவனே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணி விட்ருவான். ஆனால் ரீஃபண்ட் பண்ணி யூஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் $700 அமிச்சு திருப்பி அந்த கொரியர் தான் அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. ஸோ மறந்துருக்க மக்களே, இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈபேயில் ரிட்டனுக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது சரிங்களா. அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஓகேல இப்போ ஒன்று ப்ராடக்ட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா தப்பான ப்ராடக்ட்டை நீங்களே எடுத்துடாதீங்க. கரெக்டாக ஆராய்ஞ்சி. இப்போ நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனோட கேஸ் எடுத்தேன் மக்களே. அதை இப்போ உங்களுக்கு காட்ட முடியாதுங்க. செல்ஃபோனோட கேஸ் ஒன்று எடுத்தேன். அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து என் ஃபோனுக்கு மேட்சே ஆகலை. நான் வந்து தப்பாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து மேட்சே ஆகலை. கடைசியில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சும்மா தான் என் வீட்டில் கிடக்குது தண்டமாக. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டாதீங்க. ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து யோசிச்சு டிசைட் பண்ணி எடுங்க மக்களே. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 3. ஓகே, இப்போ பாயிண்ட் நம்பர் 4 போகலாம். தட் இஸ் a very very important point again. ஓகேங்களா. எஸ், ஷிப்மெண்ட். ஓகேங்களா, அதான் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலேயே கொடுத்துருப்பாங்க எப்படி உங்களுக்கு ஷிப் பண்ண போகிறாங்க. ஃப்ரீ ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் ஃப்ரம் கிரேட்டர் சைனா டு வேர்ல்டு வைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபா அப்படின்ற இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான். சில இதெல்லாம் ரூபாலாம் போட்டிருப்பாங்க. யூஎஸ்லேருந்து எடுக்கிறீங்களா மோஸ்ட்லி ரூபா தான் போட்டிருப்பாங்க. கிட்ட வந்து ஒரு எவ்வளோ $30 $40 சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு யூஎஸ்லேருந்து பண்ணுறீங்கன்னா. இதே நீங்கள் சைனாவில் பண்ணுறீங்க மோஸ்ட்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்ன சொல்ல ஒரு 0 அதாவது ஃப்ரீ அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து $2 $5 மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் எவ்வளோ நாளில் வந்து சேரும்ன்றது இங்கே கொடுத்துருவாங்க. பட் இதை நீங்கள் விட்டுருங்க, இது நீங்கள் பார்க்காதீங்க. நேராக கீழே வந்துருங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மக்களே என்னென்ன கண்ட்ரிக்கெலாம் இவங்க ஷிப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேயே பார்க்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்தியான்றது இங்கே மென்ஷனே ஆகலை கைஸ். இந்தியான்றது கிடையவே கிடையாது. ஆனால் கீழே கொடுத்துருக்கான் ஃப்ரீ ஷிப்பிங் டு இந்தியான்னு சொல்லிட்டு. ஸோ மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக இப்போ இங்கே ஷிப்பிங் டு இந்தியான்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க தான். பட் ஆனால் தெளிவாக இல்லை. ஸோ அதனால் இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஷிப் பண்ணுவோம். இல்லைனா என்ன ஆகணும், உங்கள் ஷிப் அதாவது உங்களோட ப்ராடக்ட்டே ஆர்டரே கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே போங்க. மேலே போய்ட்டு இதை பாருங்கள் கான்டாக்ட் செல்லர். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இப்போ நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் செல்லரில் போயிட்டு இது ஒரு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் செல்லர் இதில் போயிட்டு நீங்கள் அவனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் நிறைய வாட்டி காண்டாக்ட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. டீட்டெயில் இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் காண்டாக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் அவனை போய் டைப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து ப்ரோ நான் வந்து இதை ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து நீ இந்தியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி விடுவியா அப்படின்லாம் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க மக்களே. இங்கே நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆட் ஆகிருக்கும் மக்களே. ஸோ தட் மீன்ஸ் தட் ஓகே ஹி ஷிப்ஸ் டு இந்தியா அப்படின்றது நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் அப்படி நீங்கள் எடுத்துக்காதீங்க. இதில் வந்து சில சமயங்களும் அவங்க கேன்சலும் பண்ண வாய்ப்பு இருக்குது, போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் போய் கேட்டுக்கோங்க மக்களே.
ஆர் யூ ஷோர் தட் ஆர் யூ டு யூ ஷிப் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்டை டைப் பண்ணி அவனுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவான். இந்த ரிப்ளை பண்ணுறதுலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவன் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறான். சிலவங்கலாம் ரிப்ளை பண்ண மாட்டானுங்க. மோஸ்ட்லி எந்த தெரிஞ்சு eBay பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல ரேட்டிங்காக அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ ரிப்ளைலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 95% செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரிப்ளை பண்ணிவிடுவான் எஸ் வி டூ ஷிப் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் எடுங்க மக்களே, சரிங்களா? தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேலா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு ஒரு விஷயம், அதாவது contact the seller and get the details done. That is the next important thing. ஓகேலா, ஃபைன். ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் 4 முடிஞ்சதா? இப்போ பாயிண்ட் நம்பர் 5 வருவோம். எஸ், பிஃபோர் ஆர்டரிங், அதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறப்போ, இப்போ இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, எஸ் கான்டாக்ட் செல்லரில் போயிட்டு சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்ட மக்களே. இந்த செக்ஷனில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன கேள்விகள் நீங்கள் அவன்கிட்ட கேட்டுக்கணும் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பாயிண்ட் நம்பர் 1 நான் சொன்ன மாதிரி இதை நீ ஷிப்பன் பண்ணி விடுவியா, எனக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வருமா அப்படின்ட்டு கேட்டுக்கோங்க. அவன் ஆன்சர் பண்ணி விடுவான். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஓகே எனக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் தெரியணும், இது வந்து எரியுமா, லைட் எரியாத மாதிரி எந்தெந்த கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விலாம் கேட்டுக்கோங்க. அதுவும் கிளாரிஃபை மோஸ்ட்லி பண்ணி விடுவான். சில சமயம் பண்ண மாட்டானாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. மோஸ்ட்லி இப்போ தான் பண்ணி விடுவாங்க, நல்ல செல்லராக தான் கண்டிப்பாக பண்ணி விடுவான். ஸோ அந்த கேள்விகளும் நீங்கள் கேட்டுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3 மக்களே, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நிஜமாகவே வந்து ஷிப்மெண்ட் ஆகுமா, அதாவது ஏதாவது இஷ்யூஸ் ஒரு வாய்ப்பு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சில ப்ராடக்ட் எடுப்பீங்க, லைக் ஏதாவது டூல் எடுக்கிறீங்க. மோஸ்ட்லி டூல் எடுக்காதீங்க, பட் சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து அங்கே வந்து கஸ்டம்ஸில் இஷ்யூ வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவன்கிட்ட அதையும் கேட்டுருங்க. கஸ்டம்ஸில் இஷ்யூ வருமா, இது வந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா நான் வந்து எடுக்கிறேன், ஸோ இந்தியாவில் கஸ்டம்ஸில் ஷிப்பிங் வந்து பண்ணுவீங்களா, இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பண்ணுறது இல்லாமல் கஸ்டம்ஸில் இஷ்யூஸ் வருமா, இல்லை கஸ்டம்ஸில் இஷ்யூஸ் வருதோ இல்லையோ, நான் வந்து கஸ்டம்ஸில் ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்றது டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அவன்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க மக்களே. இதுக்கும் அவன் வந்து ஆன்சர் பண்ணுவான். ஓகேங்களா, இதை தாண்டி 4வது பாயிண்ட், இது வந்து 4வதா விஷயம்ன்ற சொல்கிறத தாண்டி ஒரு 7வது பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். மெயின் பாயிண்ட்டாகவே ஒரு ப்ராடக்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கஸ்டம்ஸ்ன்றது பார்த்து தான் நம்ம வந்து ப்ராடக்ட் எடுக்கணும் இல்லையா. எஸ் கைஸ், நீங்கள் வந்து கஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி நீங்கள் கட்டி தான் ஆகணும். இது வந்து ஷோர். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் எக்ஸ்ட்ரா இந்த ப்ராடக்ட் எடுத்தேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 721 ரூபாய் எனக்கு காட்டுச்சு இதை கன்வெர்ட் பண்ணும் போதே. ஓகேங்களா, அப்போ நான் 720 ரூபாய் தான் கட்டினா, இல்லை அதை தாண்டி எதாவது கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை மக்களே எதுவுமே நான் கட்டலை, 0 ரூபீஸ் தான். எப்படிடா அது, இப்போ நீ கஸ்டம்ஸ் டியூட்டி சொல்கிறியே, கஸ்டம்ஸ் டியூட்டி கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நீ எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், அது எப்படி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ இந்த 721 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து அடங்கிடுது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டி ஐட்டம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அது இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்க்கு கஸ்டம் டியூட்டின்றது கஸ்டம் டியூட்டியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐட்டமுக்கும் மாறும் மக்களே, அதாவது ஒரு டைப் ஆஃப் ஐட்டமுக்கு மாறும். எனக்கு தெரிஞ்சு கிளாத்திங்க்கெலாம் வந்து ஒரு 2 to 3% நினைக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷூஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா 10% நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் செல்ஃபோன்ஸு லேப்டாப்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா 30 to 50% வந்து சார்ஜ் பண்ணோம் வந்து ஆக்சுவல் ஐட்டம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஃபோன் எடுக்கிறீங்கன்னு சொன்னேன், நீங்கள் 15,000 ரூபாய் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 10,000 ரூபாய் ஐட்டமுக்கு நீங்கள் 5,000 ரூபாய் நீங்கள் இம்போர்ட் டியூட்டி கட்டணும். ஸோ 15,000 வேல்யூ தான் நீங்கள் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ 5,000 ரூபாய் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் ஃபோனுக்கு 5,000 ரூபாய் நீங்கள் இம்போர்ட் டியூட்டி கட்டணும். அதை தான் சொல்ல வரேன். சரிங்களா, ஸோ ஆனால் இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப மினிமல் தான். இப்போ 721 ரூபானா அது இங்கே 3% போட்டுக்கோங்களேன், ரொம்ப நெக்லிஜிபிள் தான். ஒரு 20 ரூபாய் தான் வரும். அந்த 20 ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா இவனுங்க இந்த 721 ரூபாயிலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட்லி இப்போ இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் 700 ரூபா தான் இருக்கும், 700 690 தான் இருக்கும். அந்த 30 ரூபா பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி வரும் மக்களே. அது இவங்களே இதில் வந்து பேர் பண்ணிப்பாங்க பேசிக்கலாகவே. ஸோ குட்டி ப்ராடக்ட்ஸுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி இருக்காது. அப்படி இருந்தால் ரொம்ப மினிமலாக இருக்கும், அதாவது நெக்லிஜிபிளாக விட்டுருவாங்க. சில சமயம் அதை சார்ஜ் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி இதுக்குள்ளேயே வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துப்பாங்க கைஸ். இதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீப்பான ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம மேட்ரு. இப்போ ஒரு $10 ஒரு $20 ஐட்டம்லாம் எடுக்கிறீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் தாண்டி ஏதாச்சும் ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்குது, ஐ திங்க் $50 நினைக்கிறேன். $50 மேலே ஒரு ஐட்டம் நீங்கள் போனீங்கன்னா யூ ஹேவ் டு பே இம்போர்ட் டியூட்டி எக்ஸ்ட்ரா. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் நீங்கள் இம்போர்ட் டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும், விச் மே டிபெண்ட் அப்பான் தி ப்ராடக்ட் யூ பை. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5% உள்ள ப்ராடக்ட் நீங்கள் வாங்குங்களா, 10% இல்லை 30% 50% தெரியல, அது என்ன ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுக்கிறீங்களோ. லேப்டாப்ஸ்னால் நான் நிறைய, செல்ஃபோன்ஸ்னால் நிறைய அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இப்போ புக்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா 0%, புக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. அந்த மாதிரி தான் மக்களே. ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, இது எப்படி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். ஒரு சிலருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இன்க்ளூடடாகவே இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அங்கே ரீச் பண்ண கஸ்டம்ஸ் டியூட்டிலும் கால் பண்ணுவாங்க, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும், ஜிபே நம்பர்லாம் அனுப்பிச்சு நீங்கள் இது வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து இங்கே உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கே வந்துட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி
ஒரு சமயம் வந்து மாறும் மக்களே, சரிங்களா? அந்த ப்ரொசீஜர் அது எனக்கும் தெரியாது. நான் பார்த்தது நான் ஆர்டர் பண்ண போகிறேன் ஒரு ப்ராடக்ட், அப்போ நான் வேணால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட் மக்களே. இந்த பாயிண்ட்டில் நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆஸ்ட் செல்லர் இருக்குல்ல, இதில் நீங்கள் அந்த ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என்ன கேள்வின்னு தெரியுமா? இப்போ இந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இருந்தது $10 இல்லை, இப்போ இதுக்கு நீங்கள் கஸ்டம் டியூட்டி கட்ட போகிறீங்களான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அவங்ககிட்ட ப்ரோ இதை நீங்கள் அனுப்பும்போது, இந்த ப்ராடக்ட்டை அனுப்பும்போது திஸ் ப்ராடக்ட் இஸ் அ கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க கைஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட சேர்ந்தே வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து சார்ஜ் பண்ணுறான் அப்படின்னா கிஃப்ட்டுன்றலாம் மென்ஷன் பண்ண மாட்டான், அவன் தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இம்போர்ட் டியூட்டி கட்ட தான் போகிறோம், சரிங்களா? பட் சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சில ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய கட்ட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் அவன் ஸ்கூட்டனையும் பண்ண மாட்டாங்க யார் கஸ்டம்ஸு. அதை தாண்டி இம்போர்ட் டியூட்டியை நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க மக்களே. இது பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி இல்லாமல் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது வந்து ஒன்லி தி கண்ட்ரீஸ் அப்பார்ட் ஃப்ரம் யூஎஸை தாண்டி மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சைனா, ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அது நீங்கள் யூஎஸ்லேருந்து எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரு விஷயம் செட் ஆகாது. ஏன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியல இப்போ மாற்றிட்டாங்கன்னு தெரியல, நாட் வெரி ஷுர். பட் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஎஸ்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த கிஃப்ட்டுன்ற விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட் நம்பர் 7. ஸோ எஸ், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபெயிலியராக வாய்ப்புகள் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மக்களே, அதுதான் முக்கியம். அந்த ப்ராடக்ட்டை இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப் ஆகிடும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், சரிங்களா? அதுவே ரேட்டிங் உள்ள செல்லர், இது ரெண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, ஈபே, யூபை, பேங்கோட் எல்லா வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் அலிபாபா இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவு யூ சக்ஸஸ்ஃபுல்லி ஷாப் த்ரூ ஈபே ஆர் ரிலேட்டட் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கைஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வாங்க, இப்போ நான் வந்து எப்படி எனக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து எவ்வளோ நாள் எனக்கு சேர்ந்துச்சு அண்ட் நான் என்னென்ன மைல் ஸ்டோன்ஸ்லாம் தாண்டி வந்தேன், லைக் எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து என்ன மைல் ஸ்டோன்லாம் தாண்டி வந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை திங்க் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். எப்படி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே பைட் நோ இருக்குல்ல, பைட் நோ கிளிக் பண்ணிவிடுங்க. பைட் நோ பண்ணிட்டு இப்போ ஆக்சுவலாக பண்ண முடியாது, பண்ணேன்னா அது பேமெண்ட்லாம் காட்டும். ஸோ அதனால் நான் இப்போ காட்ட விரும்பலை. பைட் நோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும் கைஸ். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு காட்டிருக்கோம். ஒரு 4 பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்து கூகுள் பே, அப்புறம் வந்து உங்களுக்கு பேபால் காட்டும், அப்புறம் பேபால் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, அது என்னன்னு தெரியல, அது ஒன்று காட்டும். இந்த 4 ஆப்ஷன் தான் காட்டும். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பேபால் தான் மக்களே. மோஸ்ட் ஆஃப் தி செல்லர்ஸ், இன்ஃபேக்ட் இவன் கூட தான் நினைக்கிறேன், ஷூராக தெரில, இவன் பண்ணுறானா போயிருங்க. மோஸ்ட் ஆஃப் தி செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பேபால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, அவங்களே போட்டிருப்பாங்க பாருங்க, வி அக்செப்ட் சப்போர்ட் மெயின் ஸ்ட்ரீம் கிரெடிட் கார்ட்ஸ், ஓகேங்களா, பேபால் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. கூகுள் பே இவன் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறான். ஒரு செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி, இப்போ இவனை பார்ப்போம் இருங்க, இவன் என்ன பண்ணுறான், மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பேபால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க கைஸ். இங்கே பாருங்கள், we usually accept PayPal only போட்டிருக்கானா, we accept only PayPal அப்படின்னு சொல்லி. ஸோ PayPal மட்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த செல்லர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க மக்களே. ஒரு சில செல்லர் மட்டும் தான் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அவங்களாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக என்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது, நான் டெபிட் கார்டு மட்டும் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது விசா டெபிட் கார்டு, அது விசாவை இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு டெபிட் கார்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என்னால் அதை ட்ரை பண்ண முடியல. கூகுள் பேயும் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு கனெக்ட் பண்ண முடியல. ஃபைனலி பேபால் மட்டும் தான் மக்களே என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், போயிட்டு நீங்கள் அந்த மேலே இருக்கிற பேமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஆப்ஷன் ஒன்று காட்டும் மக்களே. அது என்னென்ன ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டும். எனக்கு வந்து ஒரே ஷிப்பிங் ஆப்ஷன் தான் காட்டுச்சு, யூஸ்வலாக அப்படி தான் காட்டும். இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது காட்டுது பாருங்கள், $20 பே பண்ணோம், இந்த ஷிப்பிங் ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு காட்டும். இப்போ நான் எடுக்கும்போது எனக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இருந்துச்சுல்ல, ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லிட்டு இந்த ஷிப்பிங் ஆப்ஷன் மட்டும் காட்டும், ஃப்ரீ ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் அது மட்டும் தான் காட்டும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை, இல்லை பேமெண்ட் இருந்தால் பேமெண்ட் கட்டுற மாதிரி காட்டும். சில சமயங்களில் சில செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. ஒன்று வந்து ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ், இன்னொன்று வந்து சார்ஜபிள், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து
என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பைரி டேட் ஷிப்பிங் சொல்லிட்டு இருக்கும்ல, அது ஒன்று இருக்கும். எக்ஸ்பைரி டேட் ஷிப்பிங்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த செல்லர் மோஸ்ட்லி என்ன பண்ணுவா அப்படின்னா ஃப்ரீயாகவும் ஷிப் பண்ணுவான், பே பண்ணி ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஷிப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்லேருந்து பண்ணுறான்னா வந்து யூஎஸ்பிஎஸ்சில் பண்ணி விடுவான், ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் போஸ்டல் சர்வீஸில் பண்ணி விடுவான். இல்லை எனக்கு வந்து பேமெண்ட் ஷிப்பில் வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃபாக வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $20 $40 $50 நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா உங்களுக்கு யூபிஎஸ்லையோ இல்லை ஃபெடெக்ஸ்லையோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கம்பெனியில் உங்களுக்கு ஷிப் பண்ணி விடுவான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் உங்களுக்கு கவர் ஆகும். ப்ராடக்ட் வந்து சப்போஸ் சேரலை இல்லை ப்ராடக்ட் டேமேஜாக வந்துருக்குன்னா மொத்த ப்ராடக்ட்கான ரீஃபண்ட் உங்களுக்கு வந்துடும் மக்களே, அந்த ஷிப்மெண்ட்காரன் உங்களுக்கு பே பண்ணிவிடுவான். ஸோ உங்களுக்கு சேஃபாக வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஷிப்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் மாதிரி வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ அது மாதிரி இந்த ஷிப்மெண்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன். பேமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் மோஸ்ட்லி பேபால் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேபாலில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன்னா கன்வர்ஷன் கேட்கும். ஸோ யூஎஸில் நீங்கள் பே பண்ணுறீங்களா, டாலர்ஸில் பே பண்ணுறீங்களா, ருபீஸில் பே பண்ணுறீங்களா காட்டும். ருபீஸில் பே பண்ண போயிட்டு பேபாலில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. பேபால் அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போய் ஆன் லாகின்லேயே நீங்கள் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட டெபிட் கார்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் மக்களே, உங்களோட பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிஞ்சிக்கலாம் கைஸ். எனக்கு ரொம்ப சிம்பிளாக எனக்கு முடிஞ்சிருச்சு. பார்த்தா எனக்கு உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து முடிஞ்சிச்சு மக்களே. முடிஞ்சிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அது எஸ் யுவர் பேமெண்ட் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் டீட்டெயில்ஸில் கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு மக்களே, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ராக்கிங் எல்லாமே ஆரம்பிக்கும், ஓகேங்களா. எனக்கு வந்து ரொம்ப குயிக்காக பண்ணி விட்டாங்களே கைஸ். நான் இது வரைக்கும் என்னோடய இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்லேயே நான் வந்து எடுத்திருக்கேன் நிறைய ப்ராடக்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அமேசான்லேருந்து எடுத்திருக்கேன், யூபை, அப்புறம் வந்து கார்ட் டு இண்டியா, ஆர்டர் டு இண்டியா, இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து நான் வந்து இன்டர்நேஷ்னலி ஷிப் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே மினிமம் 25 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30-35 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கும். பட் இது வந்து 18 டேஸே எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். March 19 பார்த்தீங்கன்னா இவங்க ஷிப் பண்ணாங்க கைஸ். March 19 ஆக்சுவலாக நான் பே பண்ணியிருக்கேன். March 21 எனக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க. அதனால் April 6 எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. சூப்பராக பண்ணாங்க கைஸ். ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக நடந்தது எனக்கு. வேணா அங்கே ட்ராக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ என்ன இது ஆக்சுவலாக வந்து ஒரு 3-4 ப்ரோக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, 3-4 சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க நடுவில். அதான் அது என்ன சொல்கிறது, அந்த கனெக்டிங் கான்டாக்ட்னு சொல்லுவாங்களே, அந்த கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஷிப்மெண்ட் எனக்கு வந்து எந்த கம்பெனியில் பண்ணாங்கன்னா N1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் எனக்கு ஷிப் பண்ணிச்சு மக்கள். இதான் அந்த ட்ராக்கிங் ஐடி. ஸோ இந்த N1 தான் எனக்கு வந்து ஷிப் பண்ணாங்க. ஸோ சைனாவில் தான் ஷிப் பண்ணும்போது எனக்குன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஷிப் பண்ணாங்க. இங்கே பாருங்க March 21 எனக்கு ஷிப் பண்ணாங்க, வெளியே இருக்கும் அது. ஸோ எனக்கு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்டேட் கம்ப்ளீட்டாக வந்துகிட்டே இருந்தது மக்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே இந்த ஷிப்மெண்ட் ஹால், அதாவது ஷிப்மெண்ட் ஹேண்ட் ஓவர் ஹால் டெலிவரி இருந்துச்சுல 28 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கம்பெனி, அதாவது மார்னிங் குளோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு வந்து கேவைசி அனுப்பிச்சி விடுங்க, இந்த மாதிரி வந்து எனி1 கேவைசி டாக்குமெண்ட் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கஸ்டம்ஸ்க்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டாங்க மக்களே. ஓகேலா. ஸோ நீங்கள் கேவைசி கண்டிப்பாக அனுப்புகிறோம், வித்தின் 2 டேஸ்க்குள்ளே அனுப்பிச்சி விட்ருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா நீங்கள் அனுப்பிச்சி விடலைன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகாது, கஸ்டம்ஸில் அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேவைசிலே மோஸ்ட்லி உங்களுக்கு ஆதார் கார்டு, உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைனா வந்து பாஸ்போர்ட், இது 3 வந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. முதல்ல ஆக்சுவலாக வந்து லைசன்ஸும் கேட்டிருந்தாங்க, இப்போ லைசன்ஸ் கேட்கல ஏன்னு தெரில. பட் இந்த 3 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்பிச்சி விட்டலாம் மக்களே. அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கஸ்டம்ஸை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 28 அன்றைக்கி வந்தது. அண்ட் கரெக்டாக வந்து April 4 எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கம்பெனி, அதில் யூஷாப் விஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஒரு கொரியர் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து ஷிப் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி விட்ருவோம்னு சொல்லிட்டு April 4 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டாங்க. நான் நினச்சேன் எனக்கு ஸ்வீட் போஸ்ட்டில் வரும், கடைசியில் பார்த்தா ப்ளூ டாட்டில் எனக்கு டெலிவரி பண்ணி விட்றாங்க மக்களே. பார்த்தா எனக்கு 6 அன்றைக்கி எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ஸோ ஒண்டர்ஃபுல் பார்த்தீங்கன்னா சூப்பராக எனக்கு பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலி N1 நான் பயந்துட்டு இருந்தேன். N1 நிறைய பேர் நான் சொல்லியிருந்தாங்கன்னா N1 வந்து ப்ராப்பராக இல்லை, அப்டேட்டிங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பாருங்கள் மைல் ஸ்டோன் பர்ஃபெக்டாக எனக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த டொமஸ்டிக் அங்கே டொமஸ்டிக் வந்து சேர்ந்துருக்கு. அப்புறம் இன் ஹால் பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எங்கே நம்மளோட சென்னையிலையும் இல்லை மும்பைலையும் இங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி சென்னை தான் நினைக்கிறேன், தெரில. அப்புறம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷிப்மெண்ட் ரிலீஸ் கஸ்டம்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் டெலிவரி போட்டு டெலிவரியும் பண்ணி விட்ருக்காங்க. மோஸ்ட்லி ஐ திங்க் சென்னை தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்க கஸ்டம்ஸில் ரிலீஸ் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸ் சென்னை வந்ததுக்கப்புறம் அப்படியே ப்ளூ டாட்டை அவங்க கொடுத்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் அவுட் ஃபார் டெலிவரி. இங்கே 7 மணிக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க கஸ்டம்ஸில். 9 o'clock அவுட் ஆஃப் டெலிவரி போட்டு எனக்கு 10:30 10:45 எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ வந்து சூப்பரான ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க ஃப்ரம் சைனா.
ஸோ இது வந்து சைனா, இது வந்து 18 days வந்து சைனா. இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, 18 days சொல்லடா, அப்போ நானும் ஆர்டர் பண்ணால் எனக்கும் 18 days வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது கைஸ். இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் புயல் இருக்குது, அங்கே கண்ட்ரிக்கான சுச்சுவேஷன் இருக்குது, கஸ்டம்ஸ் இருக்குது, ஓகேலா, நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. சீக்கிரமும் வந்துடலாம், இன்னும் லேட்டாகவும் ஆகலாம், ஓகேலா. ஸோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது நான் வந்து ஒரு 25 நாள் நினச்சிட்டு இருந்த மக்கள், எனக்கு 18 daysலேயே வந்துருச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ நாள்னா பிட்வீன் 20 days to ஒரு 40 days வரைக்கும் டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சைனா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 25 daysக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நீங்கள் யூஎஸ்லேருந்தோ இல்லை லண்டன்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது டிஸ்டன்ஸ் லாங்கில், சைனான்றது ரொம்ப கிட்ட, அதனால தான் வந்து 18 days எடுக்குது. யூஎஸ் அப்படின்றதுனால நீங்கள் யூஎஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் யூஎஸ்லேருந்து எடுக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் இல்லை, இது சைனா தான். இப்போ நிறைய யூஎஸ்லேருந்து ப்ராடக்ட் இருக்கும், அது யூஎஸில் நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கேயே காட்டிருக்கோம் பாருங்களேன். காட்டுறோம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் டேட் காட்டும். பேசிக்கலாம் உங்களுக்கு சைனாலேருந்து இருக்குது, இது சைனா இங்கே யூஎஸ் வாங்கப்பா, இது ஒரு பாருங்க யூஎஸ். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்டட் டைம் காட்டுவான். ஸோ யூஎஸ்லேருந்துனா நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா பாருங்கள் சார்ஜ்லாம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், $17, $20, $30 அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. பிட்வீன் May 14 உங்களுக்கு May 29 உங்களுக்கு டெலிவரி ஆகும். ஆல்மோஸ்ட் 30+ days உங்களுக்கு வந்து எடுத்துக்குவாங்க மக்களே ஃப்ரம் யூஎஸ். எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி குளோபல் ஈஸி பை ஈபேலேருந்து எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நாள் எனக்கு வந்து நான் வெயிட் பண்ணி, ஆனால் எனக்கு 25 daysல எனக்கு கிடச்சிரும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அமேசான்லேருந்து எடுக்கும்போது, அமேசான் இன்டர்நேஷனல் ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக அமேசானில் இன்டர்நேஷனல் ஒன்று இருந்தது, அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இப்போ அது கிடையாது, தூக்கிட்டாங்க. அதில் நான் எடுக்கும்போது ஒரு கார்கோ பேண்ட்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30 days எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்டர்நேஷனல் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 30 days வந்திருக்கு ஃப்ரம் யூஎஸ். ஸோ யூஎஸ்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 30+ days நீங்கள் வெயிட் பண்ணணும். எப்படியும் வந்து கஸ்டம்ஸோடு சேர்த்து ஒரு 40 days வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் குதிப்பானுங்க, என்னடா இன்னுமே வரல, நம்ம ஆர்டர் பண்ணிட்டுமே, என்னடா எனக்கு வந்து நான் இப்போ 18 days சொன்னேன், எனக்கு 20 days ஆயிடுச்சு, 22 days ஆயிடுச்சு, இன்னும் வரல, டூ டிலேடு, வர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்லாம் வந்து தயவுசெய்து கமெண்ட்லாம் பண்ணாதீங்க கைஸ். இது இன்டர்நேஷனல் ஷிப்பிங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 40-50 days இல்லை 60 days ஆயிடுச்சு அப்பயும் ப்ராடக்ட் வரலன்னா தான் நீங்கள் ஈபேயோட அந்த கஸ்டமர் சப்போர்ட் கான்டாக்ட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு, இன்ஃபேக்ட் அந்த செல்லரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணுறதா இல்லை அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டை எடுங்க கைஸ். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட்டு. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நான் வந்து ஈபேலேருந்து எடுக்கிறத பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்தது வந்து ஒரு ப்ராடக்ட் சைனாலேருந்து எடுப்பேன்னு நினைக்கிறேன், தெரில, நாட் ஷுர். அதுக்கப்புறம் யூஎஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதாலும் பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லி அது எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான அன்பாக்சிங் வந்ததுன்னா நான் பண்ணுறேன். அப்போ வந்து எப்படி யூஎஸ்லேருந்து எடுக்கும்போது இப்போ வந்து eBay.comல எப்படி வருது, இல்லை எனக்கு ப்ராடக்ட் வந்து நிஜமாக சேர்ந்துருச்சா இல்லையா தெரியல, நாட் வெரி ஷுர் நடக்குமா இல்லைன்றது எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் see if that happens. கண்டிப்பாக நான் யூஎஸ்லேருந்து வர அப்டேட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா. பட் இதுக்கு முன்னாடி ஐ திங்க் நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலை. இது முன்னாடி நிறைய பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்சிங்ஸ் பண்ணியிருக்கேன் யூஎஸ்லேருந்து. ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கும் ப்ராப்பராக இல்லை. ஏன்னா eBay குளோபல் ஈஸி பையில் நீங்கள் பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மக்களே. நம்ம நார்மல் அமேசான் மாதிரி தான், டைம் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனிமேல் தில்லுமுலான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வரும். இதை தாண்டி எல்லாருக்குமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு கண்டிப்பாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது மக்களே. சில சமயங்கள் ஃபெயிலியர் ஆகும், சில மோஸ்ட் ஆஃப் த டைம் சக்ஸஸ்ஃபுல் தான், பட் சில சமயங்கள் ஃபெயிலியரும் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் வந்து போடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களை என்னோட இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பெரிய வீடியோவாக இருந்திருக்கும், வெரி சாரி ஃபார் தட். பட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்றனால தான் கொஞ்சம் பெரிய வீடியோ போயிருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் என்னோட வீடியோக்கு என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன். அதுவே நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்தது, இல்லை ப்ரோ இப்படிலாம் கிடையாது, இப்படி மாறிடுச்சு அப்படின்னாலும் தயவுசெய்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஒரு லேர்னிங் பர்சன் தான். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் another beautiful topic or product review or anything. Until this is Rajiv signing off. Take care, stay safe and bye guys.